மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. தாவேக தலைவர் விஜய் அவருடைய இன்றைய பிரச்சாரத்தை பார்த்திருப்பீங்க. கடைசி நாள் பிரச்சாரம். ஏனென்றா ஒரு ப்ரீ பிளான்டு ஒரு பிரச்சாரமா ஒரு எப்படி இந்த பிரச்சாரத்தை முடிக்கிறது அப்படிங்கிறது விஜய் அவர்கள் சூப்பராக பிளான் பண்ணியிருக்காரு. ஏனென்றா நிறைய தலைவர்கள் பிரச்சாரத்தை நீங்க முடிச்சிருக்கிறாங்க. எடப்பாடியார், நம்ம மு.க. ஸ்டாலின் அவர்கள், அதுக்கு பிறகு நம்மளுடைய சீமான் அவர்கள். விஜய் முடிச்ச பிரச்சாரம் இருக்குல்ல, அது வேற லெவல் வைபிள் இருந்துச்சா. அந்த பிரச்சாரத்தை பார்க்கும்போது எவனாச்சும் தூக்கி போட்டு 4 வாரம் வரலாம் போல இருந்துச்சுங்களேன். துண்டை கட்டிட்டு மாசா போறானுப்பா. நானும் ஒரு துண்டை வாங்கிட்டேன், நானும் எத்தனை நாள் அந்த துண்டை கட்டாம இருக்குது, எனக்கு பொறாமையா இருக்கு. எல்லாம் அந்த துண்டை கட்டிக்கின்னு மாசா போறாங்க, மாசா வராங்க. அதனால இன்னைய வீடியோவில் தாவேக்காவுடைய துண்டை கட்டிக்கிட்டு தான் மாசா ஒரு பிரச்சாரம் பண்ண போறோம். அது போக கடைசி நாள் பிரச்சாரமா, சரி இந்த கண்ணாடியை போட்டால் விஜய் சேதுபதி மாதிரி இருக்குன்னு எல்லாரும் சொல்றாங்க. அதனால இன்னைக்கு லாஸ்ட் ஒன் டைம், அதனால இன்னைக்கு ஒரு கண்ணாடியை போட்டுக்கிட்டு தான் நம்மளுடைய பிரச்சாரத்தை தொடங்க போறோம். பிரச்சாரம் முடிஞ்சு 6 மணி இப்போ 7 மணி ஆக போகுதுங்களா, இதுக்கு பிறகு பிரச்சாரத்தை தொடங்க போறோம். விஜய் அவர்கள் இன்னைக்கு என்னென்ன பேசினார், அதற்கு பிறகு இதன் தாக்கம் என்ன எப்படியாக இருக்கும் அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் உங்கள் ஏன் தாத்தா. உங்க விஜய் நான் வரேன். எங்களோட வீடியோக்களை பாருங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதுபோக இன்றைய தினம் விஜய் அவருடைய கடைசி நாள் பிரச்சாரம். ஒட்டுமொத்த தமிழக அரசியல் இன்னைக்கு தான் கடைசி நாள் பிரச்சாரம் வச்சுக்கிட்டு தலைவர் விஜய் அவர்கள் காலியா போட்டு மனுஷன் போனாப்பல போயினே இருக்கலாம், மாசா போயின்னு இருக்கிறாங்களா. அதில் நான் பார்த்த அதிசயமான ஒரு விஷயம், அதாவது விசிக கேப்டனுடைய கட்சி இருக்குல்ல, தேமுதிக, நிறைய கட்சிகளுடைய நபர்கள் அங்கே நின்றுக்கிட்டே இருக்கிறாங்க. வந்து விஜயை பார்த்து ஆறாவரத்தில் கத்துறாங்க. இதுதான்டா மே 4ஆம் தேதி வரப்போற ரிசல்ட் இதுதான். இன்னைக்கு கொடி பிடிச்சிட்டு பல பேர் எங்க கூட இருக்கிறாங்கிற நம்பிக்கையில் இந்த கட்சிகள்லாம் இருந்தாலும் தாவேக தலைவர் விஜய் அவருடைய பின்னோக்கி தான் எல்லா தமிழக மக்களும் படையெடுத்து போயிட்டு இருக்காங்கிறதுக்கு இது மிக முக்கிய காரணம். அதுபோக தலைவர் விஜய் அவர்கள் பெரிய பிரச்சாரத்தை மேற்கொண்டார், பெரிய பயணம் மேற்கொண்டார், இத்தனை நாட்கள் நல்ல பயணத்தை மேற்கொண்டார். இன்னைக்கு கடைசி நாள் பிரச்சாரமா செம மாசா போனுச்சுங்களேன். தலைவன் முடிக்க போறாப்பல நான் நினைச்சிட்டு தான் போயிட்டு ஒரு மேடையா போட்டு பேசினாப்பல வேற லெவல் பேச்சு தரமா தெரிய ஆரம்பிச்சுங்களேன். போட்டு டிஎம்கேவையும் பிஜேபியும் போட்டு வாரி விட்டுக்கிறாப்பல. அது என்னென்ன வாரினாரு, இந்த ஸ்பீச் எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதாவது ரிலீஜனை வச்சு என்ன பிரிக்க பார்க்குறாங்க, மதத்தை வச்சு பிரிக்க பார்க்குறாங்க. எனக்கு எம்மதமும் சம்மதம், கடைசி வரைக்கும் என் காலம் முழுக்க நான் இந்த அரசியல் இருக்கிற வரைக்கும் சிறுபான்மை மக்களுக்கு நான் உறுதுணையாக இருப்பேன் அப்படின்னு விஜய் சொன்னதாக இருக்கட்டும். அதுக்கு பிறகு லயன் ஆல்வேஸ் லயன், நான் எப்பொழுதும் சிங்கம், நான் தனித்து நிற்கிற சிங்கம், பண்டிகை தாண்டா கூட்டமாக வரும், சிங்கம் தனியாக தான் வரும் அப்படிங்கிற மாதிரி நான் இங்கே களத்தில் தனிச்சு நிற்கிறேன். பல பண்டிகைகள் கூட்டமாக வருது, அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை. ஏன்னு கேட்டால் இந்த தமிழக மக்கள் எனக்கு உறுதுணையாக இருக்கிறார்கள் அப்படின்னு விஜய் அவர் சொல்லியிருக்கிறார். அதற்கு பிறகு இந்த திமுக இருக்குல்ல, அந்த சிறுபான்மையினர் ஓட்டையெல்லாம் தக்க வச்சுக்கிறதுக்காக காங்கிரஸை கூட வச்சுக்கிட்டுக்கும் ஆட்சியை காப்பாற்றுறதுக்காக பிஜேபியை கூட வச்சுக்கிட்டு இப்போ ஒரு ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கு. இது மக்களுக்கு தெளிவாக தெரிகிறது. அதனால இந்த 2026 மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள். எந்த மக்கள்? சிறுபான்மையினர் ஓட்டை. ஏன்னு கேட்டீங்கன்னா கடைசியாக தலைவர் விஜய் அவர்கள் எங்கே போனார்னா, இந்த மசூதிக்கு போனதாக இருக்கட்டும், அது திருச்சியில், அதுக்கு பிறகு மாதா கோயில் முட்டி போட்டு நடந்து போனதாக இருக்கட்டும், அதுக்கு பிறகு இந்த அம்மன் கோயிலுக்கு போனதை பார்த்துட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணாங்க, இது அரசியலுக்காக பண்றாரு. அதற்கு பிறகு விஜய் அவர்கள் வந்து துண்டை போட்டுட்டு உள்ள போயிட்டாப்பாடா, அதனால கேஸ் போட்டுட்டு வாங்க. யாரு? நம்மளுடைய சிபிஐ பாண்டியன் அவர்கள் சொல்லியிருந்தார். சிபிஐ பாண்டியனுக்குலாம் நீங்களாம் வந்து அந்த கட்சியோட கோட்பாட்டு அதெல்லாம் தாண்டி போயிட்டீங்க, அதனால உங்களெல்லாம் ஒரு மனுஷனாவே மதிக்க மாட்டேன். ஏன்னு கேட்டீங்கன்னா விஜய் அவர்கள் எவ்வளவு காசு கொடுத்தாலும் வாங்கிக்கிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல. இல்லை, ஓட்டை மட்டும் போட்டிருக்க எங்க சின்னத்துக்கு போட்டதாப்புல. அதுக்கு வந்து வீரபாண்டியன், சிபிஎம்ல இருந்து வீரபாண்டியன் சொல்றாப்புல, விஜய் அவர்கள் தவறான கருத்தை சொல்லுகிறார். ஏனென்றால் ஓட்டுக்கு வந்து காசு வாங்கிறது தவறு இல்லையே அப்படின்ட்டு. ஏன்டா ஓட்டுக்கு காசு கொடுக்குறான், அதை கேட்க மாட்டான். உனக்கு உன் கூட்டணி கட்சியில இருக்கிறீங்களா திமுக காரன், அவன் தான் காசு கொடுக்குறான், அந்த மேட்டரெல்லாம் வந்து பேச மாட்டாப்புல. விஜய் சொல்லிட்டாப்புலையாம், காசு வாங்கிட்டு ஓட்டு போடுங்க தப்பு இல்லைன்னு. அது ஒரு மேட்டரா கொண்டு வைக்கிறாங்க. நீ என்ன கேட்டிருக்கணும், ஓட்டுக்கு எவனா காசு கொடுக்குறான் அவனா புறா, அது தப்புடான்னு சொல்லி தான் யோக்கிய. அதே மாதிரி இப்பொழுது இந்த கூட்டணி கட்சிகள்லாம் வாய் திறந்துருக்கிறாங்கல்ல, அதனால சொல்றாரு இந்த கூட்டணிக்கு அந்த சிறுபான்மை மக்கள்லாம் என் கூட இருக்கிறாங்கிறத தெளிவாக விஜய் அவர்கள் சொல்லுகிறார். அதற்கு பிறகு இந்த கருத்து கணிப்புகள், இந்த பிஜேபியும் இந்த திமுக அரசும் பல கருத்து கணிப்பெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கு. இது கருத்து கணிப்பு கிடையாது, கடுப்பு கணிப்பு அப்படின்ட்டு இருக்கிறாப்பல. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், இந்த டிவிகளில் வரக்கிற அந்த கருத்து கணிப்பெல்லாம் நம்பாதீங்க. அவங்க ஃபேக் ஒரு நரேட்டிவை செட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா மக்கள் மனதில் இந்த தாவேக்கா ஜெயிக்காது, ஒரு 20-25% தான் ஜெயிக்குங்கிற ஒரு மனநிலையை மக்கள் மனசில் புகுத்துவதற்காக ஒரு கடுப்பு கணிப்பை
இந்த 2 அரசும் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு துட்டு கொடுத்துருக்காங்களா, அதிகமாக கொடுத்துருக்காங்களா, விஜய் அவர்கள் கேட்டிருக்காங்களா, இதெல்லாம் பொய்த்து போகிற அளவுக்கு வர இருக்கின்ற ஏப்ரல் 23ஆம் தேதி மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் அந்த கருத்து கணிப்புக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதற்கு பிறகு பாண்டிச்சேரியில அதிசயமா இத்தனை நாட்கள் இல்லாம 70-80% இருந்துச்சு. இப்ப 90% ஓட் பர்சன்டேஜ் பதிவாயிருக்கிறத பார்க்கிறோம். அதே மாதிரி தான் தமிழக தேர்தலில் யாரும் எதிர்பார்க்காத விதமாக 90% ஓட்டு பதிவாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இது ஏற்கனவே கேட்ட மாதிரி இருக்க எங்காத்தெல்லாம் கேட்டிருப்பீங்க. நம்ம தான் கடைசி ஒரு வாரத்துக்கு இப்படி சொல்லியிருந்தோம். இதே இந்த பாண்டிச்சேரி எலெக்ஷனை பேஸ் பண்ணி தான் இதே மாதிரி தமிழகத்தில் புதிய வாக்காளர்கள், அது இல்லாமல் வீட்டில் இத்தனை வருடமாக தூங்கிக்கிட்டு இருந்த வேட்பாளர்லாம் எழுந்திரிச்சு வந்து தாவேக்காவுக்கு ஓட்டு போட அதிக வாய்ப்பு இருக்கிறது, பெரிய அளவில் தமிழகத்திலையும் இந்த எழுச்சி இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதே தான் இன்னைக்கு விஜய் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். அதற்கு பிறகு போட்டு தாக்குன்னு தாக்கி இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடி ஐயா அவர்களை. எடப்பாடி ஐயா மேலே எனக்கு ஒரு பெரிய மரியாதை இருக்குன்னு வைங்களேன். ஏன்னு கேட்டால் ஸ்டாலின் அளவுக்கு மோசமான அரசியல்வாதி கிடையாது. அவர் ஒரு டீசெண்டான அரசியல்வாதி. எப்படின்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடி தொகுதியில் தாவேக்கா எம்எல்ஏ வாங்கிட்டு போயிட்டாப்ல இல்லை, அந்த அளவுக்கு ஒரு டீசெண்டான பியூர் பொலிட்டிஷியன். அந்த அளவுக்குலாம் பியூர் பொலிட்டிஷியன் வச்சுக்கல, அவரை போட்டு வாரி இருக்கிறார். 10 முறை தோல்வி பெற்ற இந்த பழனிசாமி அவர்கள் விஜய் அவர்கள் எங்கேயும் வெளில வரமாட்டார் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்களே, இந்த 10 முறை நீ ஒரு பெரிய அடிமையாக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும். அதற்கு பிறகு திமுகவுக்கும் அதிமுகவுக்குமே பெரிய போட்டி நடந்துருக்குது. என்ன போட்டின்னு பார்த்தீங்கன்னா, யாரு பெரிய அடிமையாக இருக்கிறது, பிஜேபிக்கு யாரு பெரிய அடிமையாக இருக்கிறதுன்ற மிகப்பெரிய ஒரு போட்டி நடந்துகிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட பழனிசாமி அந்த மற்றும் பலர் கூட்டமெல்லாம் எனக்கு தெரிந்து இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி பேரை கூட சொல்லல. நான் ஏற்கனவே விஜய் சொன்ன மாதிரி விஜய் அவர்கள் எந்த ஒரு அரசியல்வாதி பேரையும் அவளை எளிதாக சொல்ல மாட்டார். சொல்லப்போனால் திமுக ஸ்டாலின் அவர்கள் மோடி அவர்கள் பேரை சொல்லிக்கிறார். இது வரைக்கும் இதில் கூட எடப்பாடி பேரை சொன்ன மாதிரிலாம் இல்லை. மற்றும் குழல் கூட்டணியில் உள்ள ஒரு நபர் அப்படின்னு தான் சொல்லிக்கிறாங்களே, கண்டுகிறதே கிடையாது, அம்புட்டு தான். அதற்கு பிறகு மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து ஒரு பிஜேபியில் உள்ள ஒரு நபர் வந்து நீ நடிகன் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். ஆமாண்டா, நான் நடிகன் தான்டா, உனக்கு என்னடா பிரச்சனை, நான் நடிகன் தானடா, இப்போ நான் அரசியலுக்கு வந்திருக்கிறேங்கிற மாதிரி. அது யாருன்னா எல்முருகன் இடையில ஒரு மாதிரியாக பேசியிருந்தாங்க. ஒருவேளை அந்த எல்முருகனை போட்டு தட்டி விட்டுக்கிறவங்களாம் நினைக்கிறேன். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா போகி பண்டிகை கொண்டாடுறவங்களாம் எப்படி கொண்டாடுவீங்கன்னா, இந்த பழைய பொருட்களை தூக்கி போட்டு எரிச்சு விட்டு, அதே மாதிரி 75 வயதான இந்த பவள விழா பாப்பாவையும் 55 வயசான இந்த பல்லாங்குழி விளையாடுகின்ற பாப்பாவையும் தூக்கி போட்டு நெருப்பில் போட்டு எரிச்சு விட்டு புதுசாக டிவிக்கு தேர்ந்தெடுத்து கொண்டு வாங்கடா அப்படிங்கிற மாதிரி பெரிய மக்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் கொடுத்துருக்கிறார் விஜய் அப்படின்னு தான் பார்க்குறோம். அது இல்லாமல் இந்த திமுக இத்தனை நாளாக பரப்பிட்டு இருந்தது இல்லை, அதாவது பிஜேபி உள்ள வந்துருங்க, நீ எங்கே போட்டாலும் பிஜேபி உள்ள வந்துருங்க, விஜய்க்கு போட்டால் பிஜேபி உள்ள வந்துடும், அதிமுகவுக்கு போட்டால் பிஜேபி உள்ள வந்துடும், ஒரு பெரிய நரேட்டிவை செட் பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு விஜய் என்ன சொல்றாருன்னா, நீ அதிமுகவுக்கு ஓட்டு போட்டாலும் பிஜேபி தான் உள்ள வரப்போகுது, நீ பிஜேபிக்கு ஓட்டு போட்டாலும் பிஜேபி தான் உள்ள வரப்போகுது, நீ திமுகவுக்கு ஓட்டு போட்டாலும் பிஜேபி தான் உள்ள வரப்போகுது, அதனால நீ டிவிக்கு ஓட்டு போடுங்களா அப்படின்னு புதிய நரேட்டிவை செட் பண்ணிக்காரு. இந்த நரேட்டிவ் நீ ஒரு மாதத்துக்கு முன்னாடி செட் பண்ணி அடிச்சிருந்தீங்கன்னா இது பெரிய அளவில் ஒர்க் ஆகிருக்கும். கடைசி நேரங்களில் மக்கள் மனசில் பூத்தை பார்த்துருக்கிறார். இது எந்த அளவுக்கு வெற்றி அடைய போகிறது அப்படிங்கிறத நம்ம வந்து மே 4ஆம் தேதி தான் பார்க்க போகிறோம். அதற்கு பிறகு ஒரு பெரிய ஆளுக்கு வந்து ரெக்வெஸ்ட் கொடுத்துக்கிறாப்பல. யார் அந்த பெரிய ஆளுனா, வீட்டில் இருக்கிற குட்டி குஞ்சான்ஸ், இந்த வீட்டில் இருக்கிற குட்டி குஞ்சான்ஸ் ஆல்ரெடி நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா வீட்லையும் சரி, இந்த பாட்டிகளையும் தாத்தாக்களையும் அம்மாக்களையும் அப்பாக்களையும் ஒரு வழி பண்ணிட்டு இருக்காரு. எப்போ இந்த மனுஷன் எலெக்ஷனுக்கு வந்தாரோ அதுலேருந்து வீட்டில் உள்ள அந்த குஞ்சு குழுப்பாலாம் இருக்குல்ல, அது போட்டு டார்ச்சர் தாங்க முடியலைங்களே, அந்த குஞ்சு குழுப்பான ட்விஸ்ட் பண்ணிட்டாப்பல. அதாவது உங்கள் மாமா எலெக்ஷனில் நிற்கிறேன், உங்களுக்கெல்லாம் பிடிச்ச அந்த விஜய் மாமா நான் எலெக்ஷனில் நிற்கிறேன், அதனால் இந்த மாமாவை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறதுக்கு உங்கள் வீட்டில் உள்ள அம்மாக்கள் அப்பாக்கள் பெரியப்பா சித்தப்பா மாமா மச்சான் எல்லார்ட்டையும் காதில் போயிட்டு அன்பாக ஒரு விசில் அடிச்சு இந்த டிவிகேவுக்கு ஓட்டு போட உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்கன்னு சொல்லிட்டாப்புல. சும்மாவே இந்த குஞ்சு குழுப்பெல்லாம் திக்குன்னு ஆடுவாங்க. இந்த மனுஷன் காலில் சலங்கை வேற கட்டிட்டாப்புல. இந்த தையா தக்கான ஆட வர இருக்கிற அடுத்த 2 நாட்களும் இன்னைக்கு சும்மா விட போகிறது கிடையாது, போட்டு புழிய அள்ள போகிறாங்க அந்த பேரண்ட்ஸை. அதனால இது பெரிய அளவில் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, விஜய் அவர்கள் என்னைக்கு கட்சி ஆரம்பித்தாரோ அன்னிலேருந்து வீட்டில் பிரச்சாரங்கள் தொடங்கிட்டே இருக்கு. இந்த திமுகவும் அதிமுகவும் கடந்த 2 மாதமாக தான் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த மனுஷன் வீட்டில் பல காலமாக என்னைக்கு இந்த கட்சியை தொடங்கினாரோ அன்னிலேருந்து பெரிய பிரச்சாரத்தை தொடங்கிட்டு இருக்கிறாருல, இது பெரிய அளவில் ஒர்க் ஆகும். அதற்கு பிறகு நேரடியாக விஜய் அவர்கள் மெயின் பாயிண்ட்டுக்கு வந்துட்டாப்புல. ஸ்டாலின் ஐயாவை பார்த்து பயங்கரமான கேள்வி ஒன்று கேட்டுக்கிறாப்புல. எதுக்குடா இந்த விஜயை தொட்டும், எதுக்குடா இந்த விஜய்க்கு இவ்வளோ படுத்தணும், எதுக்குடா இந்த விஜய்க்கு இவ்வளோ இடைஞ்சல்களை கொடுத்தோம், எதுக்குடா இந்த விஜய் இவ்வளோ சூழ்ச்சி பண்ணும், எதுக்குடான்னு இந்த திமுகவை போட்டு பொழந்துக்கிறவங்களேன். கடைசியாக ஒன்று சொன்னாப்புல, உங்களுக்கு நான் என்னையா பாவம் செஞ்சேன், திங்கிற சோத்துல மண்ணாள்ளி வச்சேன்,
என்னை இவ்வளோ பாடுபடுத்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக இந்த கரூர் மேட்டருக்கு வந்துட்டாப்புல. கரூர் மேட்டர் எவ்வளோ எமோஷனலாக பேசினார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதாவது இந்த கரூர் விஷயத்தில் அவர் கரெக்டாக சொல்கிறார், ஒரு பெரிய ஒரு இது வைக்கிறார். நான் வந்து இந்த போலீஸ் கொடுத்த அந்த நேரத்தில் நாங்கள் இருந்தேன். நான் நாமக்கல்லேருந்து கரூர் வரத்துக்கு குறிப்பிட்ட நேரம் எடுத்துச்சுன்னா அங்கே அவ்வளோ மக்கள் கூடியிருந்தாங்க. அந்த மக்களை அம்போன்னு விட்டுட்டு நான் என்னால் வர முடியாது. எனக்கு ஒரு ஷெடியூல் இருக்குது, அந்த ஷெடியூல் படி நான் கரெக்டாக வந்தேன். அப்படி இருக்கிற பட்சத்தில் அங்கே இறந்து போன 41 பேர் இறந்து போனாங்கல்ல, அதுக்கு எப்படி ஏன் மேலே நீங்கள் பழிய போட்டீங்க? அதுவும் சாதாரண ஒரு ப்ரெஸ் மீட்லாம் நல்லா வாய்க்கு வக்கனையாக பேசி விட்டு இதில் பெரிய அரசியல் பண்ணாதீங்க, இதெல்லாம் நீங்கள் பெரிய அரசியல் பண்ணக்கூடாதுன்னு நல்ல புள்ள மாதிரி பேசிட்டு நேரடியாக சட்டமன்றத்துக்குள்ளே போய் இதுக்கு காரணம் விஜய் அவர்கள் லேட்டாக வந்தது தான் காரணம் அப்படின்னு விஜய் மேலே பழியை தூக்கி போட்டார். இது ஏற்கனவே விஜய் அவர்கள் ஒரு தஞ்சாவூரில் நினைக்கிறேன் கரெக்டாக சொல்லியிருந்தாலும் அதே மாதிரி இப்போ எங்கே சொல்லியிருக்காரு அப்படின்னா, கடைசி பிரச்சாரமான இந்த இடத்துல அவர் குறிப்பிட வேண்டிய அவசியம் என்னன்னா, இந்த இடத்துல அந்த கரூர் விஷயத்தை குறிப்பிடுறது மிக சிறப்பு. ஏன் கேட்டீங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், கரூரில் அந்த இஷ்யூ நடந்ததுல அந்த ஸ்டாம்பேட் அதோட சிபிஐ ரிப்போர்ட் எடுத்துட்டு அந்த இடம் ஃபுல்லாக போக போகிறா, ஒவ்வொரு வீடும் போக போகிறா நம்ம சொல்லியிருந்தோம். அதற்கும் அந்த ரிப்போர்ட் இன்னும் வரல, அந்த இன்னும் ஷார்ட் ஷீட் ஃபைல் பண்ணல. அதற்கு பிறகு கூட நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, விஜய் அவர்கள் நேரடியாக முதல் பிரச்சாரத்தையே நீங்கள் கரூரில் தொடங்குங்க, அங்கே இருந்து ஆரம்பிங்கன்னா. பட் விஜய் அவர்கள் ஒருவேளை நினச்சிருக்கலாம், நான் ஒரு நிரபராதி அப்படின்னு இந்த உலக மக்கள் நம்பணும், அதுக்கு பிறகு இந்த கோர்ட்டே தீர்ப்பு கொடுக்கணும், அதுக்கு பிறகு நான் அங்கே போகிறேன் அப்படின்னு கூட விஜய் நினச்சிக்கலாம். அதனால இது வரைக்கும் அந்த பக்கம் போகாமல் இருக்கிறது எனக்கு ஒரு மன வருத்தம் தான் நினைக்கல. ஆனால் அந்த நேரத்தில் சரியான இடத்துல ஒரு சரியான பதிவை போட்டிருக்கிறார். அந்த கரூர் இஷ்யூவில் என் மேலே நீ தூக்கி பழிய போட்டில, குற்றம் யார் பக்கம் இருக்குங்கிறது இந்த மக்களுக்கு தெரியும். அப்படி இருக்கிற பட்சத்தில் யார் மேலேயுமே குற்றம் இல்லைன்னா என்னத்துக்கு நீ கரூரில் இத்தனை வருஷமா 20 வருஷமா போட்டுக்கிட்டு இருந்த செந்தில் பாலாஜியை கொண்ட இப்போ கோவை தெற்கில் போட்டியிட காரணம் என்ன? உங்களுடைய அடிமை, ஆஸ்தான அடிமையான செந்தில் பாலாஜியை 10 ரூபா பாலாஜி நீங்கள் அங்கே கொண்ட போட்டிருக்கீங்கன்னா நீங்களே ஒத்துக்கிட்டீங்க இந்த கரூர் இஷ்யூவில் அவர் பெரிய அளவில் மாட்டிக்கிட்டார் அப்படிங்கிறத சொல்லிக்க. நம்மளும் கடைசியாக என்ன சொன்னோம், செந்தில் பாலாஜி எதுக்கு கொண்டு அங்கே போட்டிருக்காங்கன்னா கரூரில் பெரிய அளவில் நம்ம மக்களை கொண்டா அப்படின்னு ஆள் அப்படிங்கிறதுனால அவர் மேலே மிகப்பெரிய கடுப்பு இருக்குது. இன்றைக்கி அந்த யங் தாத்தா அந்த வீடியோ நோட் பண்ணிவிடுங்க, செந்தில் பாலாஜி ஜெயிக்க மாட்டேன். செந்தில் பாலாஜிக்கு அவருக்கு மிகப்பெரிய தண்டனையே நீ கடைசியில் அரசியல் அனாதையாக இருந்து இந்த திமுக எந்த அளவுக்கு இந்த டிவிக்கு இஷ்யூ பண்ணாங்க, இந்த திமுக இந்த கரு ஸ்டேம்பில் எந்த அளவுக்கு அவங்க கை இருந்துச்சு அப்படிங்கிறது தெரியும். இந்த செந்தில் பாலாஜி கடைசி வரைக்கும் அரசியல் அனாதையாக இருந்து தமிழ்நாட்டிலே கடைசிக்கு அப்படியே போயிடுவார். அதுதான் அந்த மக்கள் கொடுக்குற தண்டனை, இந்த கர்மா கொடுக்குற தண்டனையாக நான் பார்க்குறேன். அதற்கு பிறகு விஜய் அவர்கள் தன்னுடைய பிரச்சாரத்தை அப்படியே பேசி முடிச்சுட்டு ஓம் சக்தி பராசக்தி திமுக ஒரு தீய சக்தி பெரிய போட்டுட்டாங்களா. அதுக்கு பிறகு விஜய் அவர்கள் அவருடைய அந்த அறிவிப்புகள் இருக்குல்ல, இந்த தேர்தல் வாக்குறுதிகளை கடைசியாக ஒரு முறை கொடுத்தார். தன்னுடைய பிரச்சாரத்துக்கும் சரி, இந்த டிவிக்கு கட்சியும் சரி, பெரிய மைலேஜ் கொடுக்குற மாதிரியான சில அந்த தேர்தல் வாக்குறுதிகள் இருக்கு. அதாவது ஒவ்வொரு வீட்டுக்கும் 200 யூனிட் கரண்ட் ஃப்ரீ அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்லியிருந்தார். அதையும் இந்த முறை இன்னொரு முறை தெரிவித்திருக்கிறார். அதுக்கு பிறகு என்னுடைய அக்கா, என்னுடைய தங்கச்சி, என்னுடைய பாட்டி எல்லாருக்கும், அதாவது தமிழக பெண்களுக்கு நீங்கள் பஸ்ஸில் போனால் கட்டணமில்லா பேருந்து பயணம் எல்லா பஸ்லையும் சரி, இந்த பிங்க் பஸ்ஸும் கிடையாது, எல்லா பஸ்லையுமே உங்களுக்கு கட்டணமில்லா வசதி கிடைக்கும். அதுக்கு பிறகு 2500 ரூபா அந்த உரிமை தொகை உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதுக்கு பிறகு போதை இல்லாத ஒரு தமிழ்நாடை உண்டாக்குவேன் எல்லா இடங்களையும் சரி. எனக்கு தெரியுது அந்த போதை இல்லா தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு விஜய் அவர்கள் வந்ததுக்கு பிறகு கொண்டு வந்தால் மிக சிறப்பாக இருக்கும். அப்படியாக பேசி தன்னுடைய உரையை இன்னைக்கு முடிச்சிருக்க. கடைசி ஸ்பீச் வேற லெவல் ஸ்பீச். இப்படிப்பட்ட ஸ்பீச்சை நீங்க எல்லா நாளும் கொடுத்துருந்தீங்கன்னா எங்கேயோ போயிருக்குமியா, ஐயோப்பா வேற லெவலில் போயிருக்கீங்க. இருந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு இந்த கடைசி ஸ்பீச் யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ஒரு ப்ரீ பிளானாக ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காப்புல. இந்த ஸ்பீச் மக்கள் மனசுல கடைசி வரைக்கும் நிற்கும். என்னைக்கு வரைக்கும்? வர 23ஆம் தேதி ஓட்டு போட போறாங்கல்ல, அன்னைக்கு வரைக்கும் இந்த ஸ்பீச் நிற்கும். அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஸ்பீச் தான் கொடுத்துருக்காரு. பார்ப்போம் இந்த மக்கள் என்ன மாதிரியான முடிவை நம்ம எடுக்க போறாங்க. கான்ஃபிடென்ட்டாக இருக்கையா, வெற்றி நிச்சயம்யா. ஏன்னு கேட்டால் இத்தனை கோடி மக்கள் இவ்வளவு பேராதரவு பெற்ற ஒரு கட்சியை என் வாழ்நாளில் நான் பார்த்ததே கிடையாது. எங்கே போனாலும் மக்கள் கூட்டம், எப்படி போனாலும் விஜய் விஜய் என்ற ஒற்றை குரல் மட்டும்தான் ஒழித்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில். அப்படிங்கிற பட்சத்தில் இதை மீறியெல்லாம் ஒரு சக்தி வந்துட போதா? கான்ஃபிடென்ட்டாக இருக்க, வெற்றி நிச்சயம்.